இஸ்ரவேல் ஜனங்கள் நான் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் மோசேட்ட சொல்லுவார், நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியா உன்னை தெரிந்து கொண்டேன்னு பேசின உடனே மோசே ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே யாரு என்ன அனுப்பிவிட்டா சொல்லிட்டு பார்வோன் ராஜா கேட்டா நான் என்ன சொல்லணும் அப்படி கேட்பார். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன், அவர் அனுப்பினார்னு சொல்லு, பார்வோன் ராஜா இந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்லிடுவார். இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, I am that I am அப்படின்னா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு அவர் அனுப்பினார்னு சொல்லுன்னு சொல்லிடுவார். இந்த ஆங்கில வார்த்தை டைரக்டா எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த வார்த்தையை மோசே கேட்ட உடனே பார்வோன் ராஜாட்ட சொல்லுவார், அந்த தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவர் அனுப்பி இருக்கிறார்னு சொல்லுவார். அப்ப என்ன நடக்குன்னா, எதற்காக நான் என்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்கன்னா, நான் என்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. நான் என்பது தேவனுடைய நாமம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னா இந்த வீடு நான் கட்டல, தேவன் எனக்கு கட்ட உதவி செய்தான். ஒரு காரோ பைக்கோ வாங்கிட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த நான் வாங்கல, தேவன் எனக்கு வாங்க உதவி செய்தான். தொழில முன்னேறி போயிட்டாங்கன்னா என்னுடைய சொந்த முயற்சியினால முன்னேறல, தேவன் எனக்கு முன்னேற உதவி செய்தார். இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தேவனுக்குள்ள மறைந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற தொடங்கி விட்டுவார். அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க, நான் என்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்க பிரிவினை வரும். ரெண்டு பேரும் பார்ட்னரா தொழில் செய்யறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, நான் மட்டும் பணம் முதலீடு செய்யலைன்னா எப்படியா அந்த தொழில இவ்வளவு வளர்ச்சி வந்திருக்கும் அப்படி சொல்லிட்டான்னு வைங்களேன், உடனே பிரிவு வந்துடும். அப்படியா சொல்ற? இவன் உடனே தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு இவன் முதல் போட ஆரம்பிச்சு அவனை வெளியில அனுப்பிடுவான். வேலை பார்க்கிற இடத்துல முதலாளிகிட்ட சில வேலைக்காரன் சொல்லுவான், நான் இல்லைன்னா எப்படியா அந்த கம்பெனி வளர்ந்துருக்கும், இப்படி மட்டும் உங்க முதலாளிகிட்ட யார்ட்டையா நீங்க சொல்லி பாருங்க, உடனே அவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருகிறது காரணமே என்ன தெரியுமா? நான் உனக்கு சம்பாதிச்சு போடல, பிள்ளையும் உன்னையும் யாரு பாப்பா, உடனே சண்டை வந்துடும். மனைவி உடனே சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு சமைச்சு போடல, உங்க பிள்ளைக்கு உங்களுக்கு யாருங்க சாப்பாடு போடுவா, உடனே சண்டை வந்துடும். ஏன் சண்டை வருதுன்னா, நீங்க எப்பெல்லாம் நான் சொல்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க இயேசுவா மாறிடுறீங்க. ஒரு மனுஷன் கடவுளா மாற முடியாது. அல்லேலூயா. நான் என்பது இயேசுவின் நாமம். அதனாலதான் பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்னு வசனம் சொல்லுகிறது.